ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வேணும் அப்படின்னா நெதர்லாண்ட்ஸில் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்? இன்ஃப்ளேஷன்லாம் கண்ணா பின்னான்னு போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட எக்ஸ்ப்ளோஷன்னே சொல்லலாம். நம்ம சேலரியில் கிட்டத்தட்ட ஒரு 50 to 60% போயிடுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதே மாதிரி அடுத்து வந்து நம்மளோட கிராசரிஸ். பட் ஒரு ஐடியாக்காக நம்ம வந்து லீஜர் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? மோஸ்ட்லி வெளியில் படத்துக்கு போவோம், இல்லை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போவோம். இதுவே ஒரு குழந்தை இருக்குது அண்ட் டே கேர் அனுப்பணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இங்கே நெதர்லாண்ட்ஸ்லேருந்து பாரிஸ் போயிட்டு வரீங்க, ஒரு 1 டே ட்ரிப் ஒரு 2 டே ட்ரிப் வந்து கப்பலாக போயிட்டு வரீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் இந்தியாவுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஃபேக்டர் இல்லை. பட் இதை கால்குலேட் பண்ணணும்னா நம்மளுக்கு இங்கே நெதர்லாண்ட்ஸில் டாக்ஸஸ்லாம் எவ்வளோ அப்படின்னு தெரியணும்ல. ஸோ இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் டேக்ஸ் அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம். அதனால் உங்களோட நெட் சேலரி, அதாவது டேக் ஹோம் சேலரி கொஞ்சம் அதிகமாகவே வரும். ஹே கைஸ், நான் வினோத் அண்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டைம் அண்ட் ட்ரையல். என்னங்க லொக்கேஷன் ரொம்ப சீனிக்காக இருக்கா? ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தாங்க கொஞ்சம் ஒரு ப்ளசண்ட்டான வெதராக இருக்குது. சரி அப்படியே வெளியில் காத்தோட்டமாக உட்காந்து உங்ககிட்ட கொஞ்சம் கதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெதர்லாண்ட்ஸில் எவ்வளோ சேலரி வாங்கினா நல்லாயிருக்கும், அதாவது ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வேணும் அப்படின்னா நெதர்லாண்ட்ஸில் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, இதை பற்றி இன்றைக்கி ஏன் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் என்னை ரீச் பண்ணி, ப்ரோ இங்கே வந்து நம்ம எவ்வளோ சேலரி எம்ப்ளாயர்கிட்ட நெகோஷியேட் பண்ணலாம், ஈவன் ஆஃபர் லெட்டர்லாம் கூட அனுப்பிச்சு, ஸோ இதுதான் என்னோடய ஆஃபரு, இது வந்து எனக்கு போதுமானதாக இருக்குமா, இல்லை நான் இன்னும் நெகோஷியேட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸும் நிறைய பேருக்கு இருக்குது. சரி, அதான் பார்த்தேன், பேசாமல் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோவே பண்ணிடலாம். அதாவது இங்கே வந்து எவ்வளோ செலவாகும், அதுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணணும், அண்ட் முக்கியமாக இங்கே வந்து சேவ் பண்ண முடியுமா, ஸோ இதை பற்றிலாம் அப்படியே கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே பிளான் பண்ணியிருக்கேன். சரி ரைட், வாங்க அப்படியே நம்ம இன்றைக்கி கதைக்குள்ளே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து சேலரி எவ்வளோ வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே எவ்வளோ செலவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது இங்கே நெதர்லாண்ட்ஸில் காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஆக்சுவலாக இதை பற்றி நம்ம சேனல்லையே லாஸ்ட் இயர் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க, ஃபுல் ஸ்கேலாக டீட்டெயில்டாக. ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எவ்வளோ செலவாகும், அண்ட் ஒரு கப்புளாக இருந்தால் எவ்வளோ செலவாகும், ஒரு கிட் இருந்தால் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்டாக பண்ணியிருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இன்ஃப்ளேஷன்லாம் கண்ணா பின்னான்னு போயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட எக்ஸ்ப்ளோஷன்னே சொல்லலாம், அது இன்ஃப்ளேஷன்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு விலைவாசிலாம் கண்ணா பின்னான்னு ஏறி போயிடுச்சு. யூஸ்வலாக நிறைய பேர் என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்லுவேன், அந்த வீடியோவே பாருங்கள், அதில் ஒரு 10-12% எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் இருக்கக்கூடிய கரண்ட் ரேட் அப்படின்னு நானே சொல்லுவேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அந்த டேட்டாவை எடுத்து கொஞ்சம் கிராஸ் வேலிடேட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது 10-12%லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் இதை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் லிவிங்கை பற்றியும் இப்போ மறுபடியும் கொஞ்சம் டச் பேஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம விலைவாசி அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் வந்து இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மந்த் மட்டுங்க, லாஸ்ட் ஆகஸ்ட் 2022 மட்டும் 14% வந்து இன்ஃப்ளேஷன்லாம் ஏறி இருக்குது. இது வந்து லாஸ்ட் ஆகஸ்ட் 2021 கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் செப்டம்பர் தான் அதை விட சூப்பர், இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ்லாம் வந்து 17% இருக்குது. அண்ட் எனர்ஜி ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200% ஆர் ஈவன் மோர் அந்தளவுக்கு ஏறி இருக்குது. அதான் எனர்ஜினா நம்ம எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ்லாம் சொல்லுவோம்ல, இதெல்லாம் வந்து 200%க்கு மேலே விலை ஏறி போயிடுச்சு. அண்ட் ஃபியூவல் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு கோவிட் அப்போ நான் கிட்டத்தட்ட €1.30 போட்டிருக்கேன். இது வந்து €2.80 வரைக்கும்லாம் போயிட்டு இப்போ வந்து அரௌண்ட் ஒரு €2 அந்த ரேஞ்சில் வந்து செட்டில் ஆகிருக்கு. இது வந்து எதுக்குன்னா சும்மா ஒரு ஐடியாக்காக, உங்களுக்கு வந்து இங்கே விலைவாசி எந்த ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியாக்காக. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஹை காஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ்னு இருக்கும் இல்லையா, அதாவது ஒரு மாதத்தில் எதுக்கு வந்து நமக்கு அதிகமாக செலவாகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஸோ இதை பற்றி நான் ஒரு குட்டியாக ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேங்க, அதை அப்படியே ஒன்று ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே மிகப்பெரிய செலவு நமக்கு ஒரு மாதத்தில் நம்ம சேலரியில் கிட்டத்தட்ட ஒரு 50 to 60% போய்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்ம ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1500 ஆவரேஜாக, பட் நம்ம 1300லேருந்து 1700 வரைக்கும் இந்த ரேஞ்சில் டிஃபர் ஆகுது. அதாவது சிட்டியை பொறுத்து, எவ்வளோ பிஸியாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த ரேட்ஸ் எல்லாமே டிஃபர் ஆகுது. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே வீடு கிடைக்கிறதில்ல, அது வேறு டாப்பிக்கு. பட் கிடைச்சாலும் வாடகை வந்து இது வந்து மியர் வாடகை மட்டும்தான். வாடகை வந்து கிட்டத்தட்ட 1300லேருந்து 1700 வரைக்கும் இருக்கும். நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக 1500ன்னு வச்சுக்கலாமே. ஸோ ரெண்ட் வந்து €1500. அதே மாதிரி அடுத்தது வந்து எனர்ஜி. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, எனர்ஜினா இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி
எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸை வந்து நம்ம எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ எனர்ஜிக்கு வந்து கிட்டத்தட்ட 300 யூரோஸ் வரைக்கும் இப்போ பர் மந்த் ஸ்பெண்ட் ஆகுது. இது வந்து லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானே வந்து 80 ஆர் 100 யூரோஸ் அவ்வளோதான் பே பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கே வந்து இப்போ ரிவைஸ் பண்ணிவிட்டு 300 யூரோஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது பர் மந்த். அண்ட் அடுத்து வந்து இந்த யூட்டிலிட்டிஸ். எனர்ஜியும் வந்து மோஸ்ட்லி இந்த யூட்டிலிட்டிஸில் தாங்க வரும். பட் அதோட ப்ரைஸஸ்லாம் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால நான் அதை தனியாக சொல்லிட்டேன். ஸோ யூட்டிலிட்டிஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நெட்டு, வாட்டரு, கார்பேஜ் டேக்ஸு இதெல்லாம் வந்து நம்ம யூட்டிலிட்டிஸில் வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து இன்டர்நெட்டுக்கு க்ளோஸ் டு ஒரு 50 யூரோஸ் ஆகுது. அண்ட் வாட்டரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 யூரோஸ் பெர் மந்த் ஆகும். இதை தவிர இங்கே வந்து கார்பேஜ் டேக்ஸ்ன்னு இருக்குது. நம்ம குப்பை கொட்டுறோம் இல்லையா வெளியில், ஸோ அந்த குப்பைக்குமே நம்ம வந்து கார்பேஜ் டிஸ்போசல் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று பே பண்ணணும். அது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 16 யூரோஸ்லேருந்து 30 யூரோஸ் வரைக்கும் டிஃபர் ஆகுது பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் முனிசிபாலிட்டி. இப்போ நீங்கள் ஆம்ஸ்டர்டாமில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 30 யூரோஸ் பே பண்ணணும். இதே சவுத்தில் போக போக பார்த்தீங்கன்னா 16, 18 அந்த ரேஞ்சில் இருக்கும் உங்களோட கார்பேஜ் டேக்ஸ். அண்ட் உங்ககிட்ட பெட்டு இருக்குது அப்படின்னா அதுதாங்க எங்கள் அல்டிமேட்டு. டாக் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 80 யூரோஸ் நம்ம வந்து டாக் டேக்ஸ் பே பண்ணணும். இது எதுக்குன்னா அவங்க வந்து இந்த டாகுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டேக்ஸ் நம்மக்கிட்ட வாங்குறாங்க. அண்ட் அடுத்து இன்னொரு பெரிய செலவு நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸஸ், அதாவது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் பே பண்ணுவோம் இல்லையா, இது வந்து க்ளோஸ் டு 150 யூரோஸ் பர் பர்சன் பர் மந்த் நம்ம இது வரைக்கும் பே பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வந்து அரவுண்ட் 10 யூரோஸ் வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இந்த லேட்டஸ்ட் பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் சொன்னது வந்து பேசிக் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ளஸ் டென்டல் இன்சூரன்ஸ் பேக்கேஜ் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் டு 145லேருந்து 150 யூரோஸ் வரைக்கும் பே பண்ணுவீங்க கரண்ட் ரேட்டில். இது வந்து அப் டு இன்னொரு 10 யூரோஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக நெக்ஸ்ட் மந்த்லேருந்து வரப்போகுது. இது ஒரு 2 பேருக்கு போட்டுக்கிட்டோம்னா அது ஒரு 300 யூரோ ஆச்சா. அண்ட் அதே மாதிரி அடுத்து வந்து நம்மளோட க்ராசரிஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 பேருக்கு அரவுண்ட் ஒரு 350லேருந்து 400 யூரோஸ் வரைக்கும் ஆகுது. இந்த ரேஞ்சில் ஆகும். அஃப்கோர்ஸ் அது வந்து அகெயின் இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் அமௌண்ட்டு தான். நம்ம வந்து மேலேயும் போகலாம் கீழேயும் இருக்கலாம். பட் ஆன் அன் ஆவரேஜ் 350 to 400 யூரோஸ் வரைக்கும் ஆகுது. அண்ட் அடுத்து முக்கியமான விஷயம் டிரான்ஸ்போர்ட்டேஷன். நம்ம வந்து 2 விதமாக பண்ணுவோம். ஒன்று பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவோம், இல்லை கார் வச்சுருப்போம். இப்போ நம்ம ஃபார் இன்ஸ்டன்ஸ் கார் வச்சுருக்கிறோம் அப்படின்னா ஃபியூவலுக்கு மட்டுமே அரௌண்ட் ஒரு 100 யூரோஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதை தவிர காருக்கு ஒரு டேக்ஸ், இப்போ நம்ம கார் பார்த்தீங்கன்னா நம்ம காருக்கே டேக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 57, 58 யூரோஸ் வந்து டேக்ஸ் பே பண்ணணும். இதே நம்ம முன்னாடி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஃபியஸ்டா, அது வந்து சின்ன கார் இல்லையா, அதுக்கு வந்து அரௌண்ட் 40 to 45 யூரோஸ் பே பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அது கார் சைஸை பொறுத்து, இன்ஜினை பொறுத்து அந்த டேக்ஸ் அமௌண்ட் வந்து அண்ட் முனிசிபாலிட்டியை பொறுத்தும் அந்த டேக்ஸ் அமௌண்ட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அண்ட் அதை தவிர காருக்கான இன்சூரன்ஸ் ஒரு 90. ஸோ ஆல் டுகெதர் நீங்கள் காருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 250 யூரோஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் ஒன்றும் ரொம்ப கம்மியாக இருக்க போகிறது இல்லைங்க. அதுவும் அரௌண்ட் 250 to 300 யூரோஸ் வரைக்கும் ஆகும் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக கம்யூட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா. இல்லை இதுவே நீங்கள் ஹைப்ரிட் மாடல் மாதிரி, அதாவது 3 டேஸ் ஆஃபீஸ் போகணும், இல்லை 2 டேஸ் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா மேபி உங்களுக்கு மார்ஜினலி கம்மியாகும். பட் அதுக்குமே நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போடுறதுனால உங்களுக்கு வந்து அரௌண்ட் 250 நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குன்னு வச்சுக்கலாம். அண்ட் அடுத்து வந்து நம்ம லீஷர்னு பார்த்தோம்னா இது ரொம்பவே ஒரு பர்சனலான விஷயங்க. ஒரு சிலவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க அதுக்காக எதுவும் ஸ்பெண்டே பண்ண மாட்டாங்க. பட் ஒரு ஐடியாக்காக நம்ம வந்து லீஷர் அப்படின்னா என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி வெளியில் படத்துக்கு போவோம், இல்லை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஐடியா வரதுக்காக நான் சொல்கிறேன் இதை. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 பேர் போனோம்னா பேர் மினிமம் உங்களுக்கு ஒரு 100 யூரோஸ் ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி சினிமாவுக்கு போனோம்னா இப்போ தமிழ் படம்லாம் வந்து கிட்டத்தட்ட 20லேருந்து 25 யூரோஸ் வரைக்கும் செலவாகும். இங்கிலீஷ் மூவிஸ் எடுத்துக்கிட்டாலுமே பிட்வீன் 12 and 20 அந்த ரேஞ்சில் இருக்கும். இல்லை நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் மேலே கீழே இருக்கும். பட் ஆல் டுகெதர் அவங்க ஒரு ஐடியாக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 to 25 யூரோஸ் ஒரு டிக்கெட்டுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேனே, இந்த மொபைல் பேக்கேஜஸ்லாம் இருக்குல்லையா, மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இப்போ லைக்கா லெபரெல்லாம் எடுத்தோம்னா 10 யூரோலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. 10 and 20 யூரோஸ் இந்த ரேஞ்சில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்க முடியும் உங்களால். ஸோ 2 பேருக்குனா அகேன் அது ஒரு 20 இல்லை ஒரு 40 உங்களுக்கு அது ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் தாங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு பேர் மினிமம் இருக்கக்கூடிய மந்த்லி ஒரு ஸ்டாண்டர்டான எக்ஸ்பென்சஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சம்மப் பண்ணி பார்த்தோம்னா க்ளோஸ் டு ஒரு 3000 or 3100 யூரோஸ் வரைக்கும் வருது. இதுவே ஒரு குழந்தை இருக்குது அண்ட் டே கேர் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு வந்து அகெயின் ஒரு 1300 to 1400 யூரோஸ் பர் மந்த் நீங்கள் டே கேருக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதாங்க ஆல்மோஸ்ட் ரெண்ட்டுக்கு ஈக்குவலாகவே இங்கே இருக்கக்கூடிய செலவு. அண்ட் அதுக்குமே வந்து கவர்மெண்ட் அலவன்சஸும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி, அதாவது ஏர்னிங்ஸை பேஸ் பண்ணி சைல்ட் கேர் அலவன்சஸ்னும் கொடுப்பாங்க. பட் அதை மைனஸ் பண்ணிட்டு தான் நான் இந்த 1300 to 400 யூரோஸே நான் சொல்கிறேன். நான் இதை தவிர உங்கள் குழந்தை வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூலில் தான் போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் வந்து தனியாக இருக்குங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த எஜுகேஷன் எபிசோடில் டீட்டெயில்டாக பேசியிருப்போம். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். பட் ஆன் அன் ஆவரேஜ் ஒரு டே கேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1300 to 1400 யூரோஸ் பர் மந்த் உங்களுக்கு செலவாகும். இது வந்து குழந்தைங்களுக்கு, அதாவது டே கேருக்கு மட்டும். அண்ட் இதை நீங்கள் பெட்ஸ் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நான் அதை ஒரு எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா நாதஸ்க்கு வந்து எனக்கு மாதம் ஒரு 200 to 250 யூரோஸ் வந்து அவனுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு மட்டுமே ஆகுது, ஃபுட் அண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாம் சேர்த்து. இந்த டே கேர் அலவன்ஸை தவிர சைல்ட் கேர் அலவன்ஸுமே கவர்மெண்ட் பே பண்ணுறாங்க. அதாவது இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கான அலவன்ஸ்னு சொல்கிறாங்க அதை. ஸோ அது வந்து ஏஜை பொறுத்துமே மாறுங்க. பட் அது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் மினிமம் ஒரு 250 யூரோஸ் பர் 3 months வரும் ஒரு குழந்தைக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தையோ இல்லை வந்து பெட்ஸோ நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நான் முன்னாடி பார்த்த அந்த 3100ஓட இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட லாஸ்ட் இயர் காஸ்ட் ஆஃப் லிவிங் வீடியோ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 2500 or 2700 யூரோஸ் ஆகும் ஒரு கப்புளுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3100 யூரோ வரைக்கும் ஆகுதுங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 25% லாஸ்ட் இயரோட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் வந்து அரௌண்ட் ஒரு 10 to 12% ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நான் கால்குலேட் பண்ணி பார்த்ததுல 25% விலைவாசிலாம் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் ஏறி இருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான். இதை தவிர இப்போ நம்ம வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா லைக் நெட்ஃப்ளிக்ஸோ ப்ரைமோ வச்சிருக்கீங்கன்னா அதுக்கான காஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது தவிர உங்களுக்கு ஹாபீஸ் இருக்குது. அண்ட் முக்கியமாக நம்ம யூரோப்பில் இருந்துட்டு சுற்றி பார்க்காம எப்படி இருக்க முடியும்? அதனால் இப்போ நீங்கள் ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பென்சஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இங்கே நெதர்லாண்ட்ஸ்லேருந்து பாரிஸ் போயிட்டு வரீங்க, ஒரு 1 day ட்ரிப் ஒரு 2 day ட்ரிப் வந்து கப்பலாக போயிட்டு வரீங்க அப்படின்னா லைக் 500 to 700 யூரோஸ் வரைக்கும் ஆகும். லைக் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரூமு, அங்கே சுற்றி பார்க்குறது, சாப்பாடு எல்லாம் சேர்த்து இந்த ரேஞ்சில் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதை தவிர இப்போ நீங்கள் இந்தியாவில் லோன் வச்சுருக்கீங்க, இல்லை இந்தியாவில் உங்களுக்கு ஒரு சில ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கும் அகெயின் நீங்கள் கொஞ்சம் ஃபண்ட் அலோகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் முக்கியமாக மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது யூரோ வெர்சஸ் ஐஎன்ஆரில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் 78 and 80 தாங்க போயிட்டு வந்துட்டுருக்கு. லாஸ்ட் இயர் வந்து 90 வரைக்கும் போச்சு. அதாவது 1 euro is equal to 90 rupees வரைக்கும் போச்சு. பட் இப்போ வந்து அரௌண்ட் 78 to 80 தாங்க போயிட்டுருக்குது. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்தியாவுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஃபேக்டரில். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோட எண்டில் நான் ஒரு லிஸ்ட்டாக டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் அதை வச்சு மேபி அவங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்த இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே வச்சு நம்மளோட டேக் ஹோம் சேலரி, அதாவது நெட் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து கிராஸ் சேலரி உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணிக்கலாம். இது அது என்ன நெட் சேலரி, கிராஸ் சேலரி என்ன பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராஸ் சேலரினா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம எம்ப்ளாயர் நம்மளுக்கு வித்தவுட் டேக்ஸஸ், பிஃபோர் டேக்ஸஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த பேக்கேஜ் தான் வந்து நம்ம கிராஸ் சேலரின்னு சொல்கிறோம். டேக்ஸஸ் எல்லாம் போக நம்ம டேக் ஹோம், அதாவது வீட்டுக்கு எவ்வளோ நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகுதோ அதை தான் நம்ம வந்து நெட் சேலரின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த நெட் சேலரி அண்ட் கிராஸ் சேலரிக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். பட் இதை கால்குலேட் பண்ணணும்னா நம்மளுக்கு இங்கே நெதர்லாண்ட்ஸில் டேக்ஸஸ்லாம் எவ்வளோ அப்படின்னு தெரியணும்ல. ஸோ டேக்ஸ் பர்சன்டேஜ்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி அப்படியே குயிக்காக பார்த்துருவோமா? நெதர்லாண்ட்ஸில் ஜென்ரலாகவே டேக்ஸஸ்லாம் கொஞ்சம் ஹையாக தாங்க இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டேக்ஸ் ஸ்லாப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 69,000 யூரோஸ் வரைக்கும் நம்ம வந்து 37% டேக்ஸ் பே பண்ணணும். 69,000க்கு மேலே போகிறோம் அப்படின்னா 49.5% டேக்ஸு. அண்ட் இதுவே நீங்கள் ஹைலி ஸ்கில்டு மைக்ரண்ட் வீசாவில் நெதர்லாண்ட்ஸ்க்கு வரீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா உங்களுக்கு 30% ரூலிங் அப்படிங்கிற ஒரு டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் டேக்ஸ் அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம். அதனால் உங்களோட நெட் சேலரி, அதாவது டேக் ஹோம் சேலரி கொஞ்சம் அதிகமாகவே வரும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த டேக்ஸ் ஸ்லாப்ஸை வச்சு உங்களோட கிராஸ் சேலரி எவ்வளோ, நெட் சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியா நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து நெதர்லாண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வருது அப்படின்னாலே நீங்கள் உங்கள் எம்ப்ளாயர் கிட்ட ஃபர்தராக நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே சேலரி ஸ்லிப்பில் என்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது, இங்கே சேலரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அண்ட் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அண்ட் என்ன மாதிரியான ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு உங்கள் எம்ப்ளாயர் கிட்ட நீங்கள் நெகோஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னொரு டீட்டெயில்டான வீடியோவில் நம்ம சீக்கிரமாகவே பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 வீடியோவுமே மோஸ்ட்லி இட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட்ங்க. ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல இந்த சேலரி டாப்பிக்லாம் வந்து கம்ப்ளீட்டாக புரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த வீடியோவே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வழக்கம் போல் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் அடுத்ததாக போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ், புது கண்டென்ட்ஸ் உடனே வந்து உங்களை சேரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான எபிசோடில் சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, stay connected. Bye.